பெங்களூர் உத்தரகல்லியை சேர்ந்த ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துல ரெண்டு நபர்கள் மட்டும் தான் இருக்காங்க. ஒருத்தர் பேர் அஸ்வத் நாராயணன், இவருக்கு 72 வயசு. இவருடைய மனைவி பேர் ஸ்ரீலட்சுமி, இவங்களுக்கு 65 வயசு. இந்த 2 பேருக்கும் குழந்தை கிடையாது. இவங்க இந்த உத்தரகல்லிக்கு வந்து கடந்த 25 வருஷம் ஆயிடுச்சு. பெங்களூர் கிராம பகுதியிலேருந்து உத்தரகல்லிக்கு இவங்க ஷிஃப்ட் ஆகிருக்கிறாங்க. இவங்க குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால பல ஆண்டுகளா பயங்கரமான மன வருத்தத்தில் இருந்தவங்க. அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க, நண்பர்கள் இவங்ககிட்ட இருந்து அவங்க தனியா விலகி, ஏன்னா அவங்க குழந்தை இல்லையா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கிறதுனால ரொம்ப தூரத்துல போயிட்டு இவங்க ஒரு சின்ன இடம் வாங்கி அங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க. வயசு ஆக ஆக இவங்களுக்கு ஆதரவு இல்லாம இதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கையில என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன வருத்தத்துல இருந்தவங்க, அவங்களுடைய மனைவி ஒரு ஆசைப்படுறாங்க, இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயில் குளங்களுக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அஸ்வத் நாராயணன் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்க்க ஆரம்பிக்கிறார். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து கடைசி கட்டத்துல இருக்கிறோம் வாழ்க்கையில. இதுக்கப்புறம் எப்ப வேணாலும் யாராவது ஒருத்தருக்கு வந்து இறப்பு ஏற்படலாம். அந்த மாதிரி இறப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா சாவுக்கு உண்டான செலவு கூட மற்றவங்க கிட்ட இருந்து வாங்கிடக்கூடாது அப்படின்னால கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பணம் சேர்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்காக அவங்க வாங்கின அந்த சின்ன இடத்துலயே ஒரு குட்டி போர்ஷன்ல, அதாவது ஒரு 10க்கு 10 இந்த அளவுக்கு இருக்கிற இடத்துல ஒரு சின்ன வீடு கட்டி அதை வாடகைக்கு விட்டு அதுலேருந்து வர்ற பணம் மூலமா இவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்படி இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போகணும் அப்படிங்கிறதுனால இன்னும் நமக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால சமீப காலமா வயசான காலத்துலயும் அஸ்வத் என்ன பண்ணாருன்னா இவர் ஒரு ஊதுபத்தி கடையில போயிட்டு வேலைக்கு சேர்றாரு. காட்டன் பேட்ல இருக்குது அந்த கடையில. அங்க ஒரு 12,000 ரூபாய் சம்பளம். ஏன்னா வயசானவர் என்ன பெருசா வேலை செஞ்சிட முடியாது இல்லையா, அந்த கடையில போயிட்டு சும்மா எடுபடி மாதிரி இருக்கிற வேலை தான். அந்த மாதிரி வேலை செஞ்சு ஒரு 12,000 ரூபாய் சேர்த்து ஒரு வருஷமாவது சேர்த்துட்டு இருக்காங்க. எப்படியும் ஒரு 2-3 லட்சம் தேவைப்படும் அப்படிங்கிற ரீதியில இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ரொம்பவே அன்பான குடும்பம். குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆதரவாகவும் இந்த வயசுலயும் அவ்வளவு லவ்வாகவும் இருக்கிற ஒரு கப்பல் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குது. தன்னுடைய கணவர் வந்து வேலைக்கு போறப்ப காலையிலேயே அவங்க கணவருக்கு தேவையான மத்தியான சாப்பாடையும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா 1 to 2 அவருக்கு சாப்பிட்ற டைம், அந்த நேரத்துல தன்னுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவங்க மனைவி வந்து மறந்துடுவாங்க சாப்பிட்றதுக்கு. பெரும்பாலான லேடிஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க, சொன்னதானே சாப்பிட்றாங்க. அதனால அவர் ஃபோன் பண்ணி நீ சாப்பிட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் கடையில் உட்காந்து சாப்பிடுவார். இந்த மாதிரி ரொம்பவே லவ்வபுளான ஒரு கப்புள். கடந்த 10-11, அதாவது போன திங்கட்கிழமை அவர் என்ன பண்ணிருக்காருன்னா காலையில 9 மணிக்கெல்லாம் அந்த மாதிரி மதியான சாப்பாடு எடுத்துட்டு அவர் வேலைக்கு போயிருக்கார். வேலைக்கு போயிட்டு சரியா 1 மணிக்கு இந்த லஞ்ச் டயத்துல தன்னுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணா அவங்க பிக் பண்ணவே இல்லை. ஒரு 2-3 டைம்ஸ் அடிச்சதுக்கு அப்புறமும் அவங்க எடுக்கல அப்படின்னோடனே தன்னுடைய வீட்டுல குடியிருந்தாங்கல்ல ஒரு கப்புள், அவர் பேரு பிரசாத், அவருக்கு 26 வயசு தான். அவருக்கு ஃபோன் பண்ணி